விஜய் சேலத்தில் நடத்திய கூட்டத்தில் சூரஜ் என்ற மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இறந்து போனார் என்றுதான் நேற்று செய்திகள் வெளிவந்தது. இன்று இன்னொரு சாவு பற்றிய செய்திகள் வந்திருக்கிறது. இதுவரை வெளிவராத அந்த செய்தியில் இறந்து போனவர் பெயர் முருகன். நேற்று கூட்டம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு உடல் அந்த கூட்டத்தில் விஜய் மேடைக்கு அருகேயே இருக்கிறது என கண்டுபிடித்தார்கள். அந்த உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்து சென்றார்கள். எடுத்து செல்லும் பொழுது பார்த்தால் அவர் பாக்கெட்டில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதம் சூரஜை விட மிக சோகமான ஒரு கடிதம். சூரஜ் என்பவர் ஒரு வட இந்திய வாலிபர். அவர் ஒரு வெள்ளிப்பட்டறையில் செவ்வாப்பேட்டை பகுதியில் சேலத்தில் வேலை பார்த்து வந்தார். அவரது ஓனர் தவேகா கூட்டத்திற்கு போக சொல்லி டோக்கனையும் QR கோட் அடங்கிய அட்டையும் கொடுத்தார். அதை வாங்கி முதலாளி சொன்னார் என்பதற்காக கூட்டத்திற்கு சென்றவர் வெயிலில் பல மணி நேரம் நின்றதால் மயங்கி விழுந்து இறந்தார். அவர் இறந்ததை பார்த்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த முருகன் இறந்ததை பார்த்தவர்களே இல்லை. அங்கேயே விஜயின் மேடைக்கு பக்கத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து கிடந்தார் முருகன். விஜயை பார்க்க பல நாட்கள் இவர் பனையூர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கே இவரை பார்த்தவர்கள் நிறைய பேர். வீட்டிற்கு வெளியே ஒரு பிச்சைக்காரனை போல் இவர் பல மணி நேரம் நின்றிருக்கிறார். விஜய் பார்க்க மாட்டார்களா என காத்து கிடந்திருக்கிறார். விஜயின் உதவியாளர்கள் ராஜேந்திரன் போன்றவர்களிடம் இவர் பல முறை நான் விஜயை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அவ்வளவு சீக்கிரம் விஜயை சந்திக்க அனுமதிக்க மாட்டார்கள். விஜயின் அம்மா அப்பா வந்தால் கூட இன்டர்காமில் தான் விஜயின் உதவியாளரிடம் பேச வேண்டும். ஒரு முறை சந்திரசேகரும் சோபாவும் விஜயை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறார்கள் என செக்யூரிட்டி இன்டர்காமில் உதவியாளரிடம் கூற அம்மாவை மட்டும் உள்ளே அனுப்பு, அப்பா வர வேண்டாம் என விஜய் சொல்லி அனுப்பினார். இதுதான் விஜய். சொந்த அம்மா அப்பாவையே பார்க்க மறுக்கும் விஜய் இந்த அப்பாவி இளைஞரையா பார்த்துவிடப் போகிறார் என்று எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் இந்த அப்பாவி இளைஞர் மரணத்தின் தருவாயில் நின்ற ஒரு இளைஞர். இவருக்கு கேன்சர். இந்த நோய்க்கு இவர் அரசாங்கத்தில் பார்க்காத மருத்துவம் இல்லை. தனியார் மருத்துவமனையில் பார்த்தால் குணமாகி விடலாம் அல்லது இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம் என்று எல்லோரும் சொன்னார்கள். நடிகர் விஜய் ஒரு வள்ளல். அவர் ஏழைகளுக்கு உதவுபவர். எம்ஜிஆரை போல வள்ளல் தன்மையோடு வாழ்பவர் என்றெல்லாம் முருகனுக்கு சொல்லியிருக்கிறார்கள். முருகனும் தனது முயற்சியில் இடைவிடாமல் முயன்று பனையூர் வீடே கெதி என நின்றிருக்கிறார். ஆனால் யாரும் இவரை சீந்துவாரில்லை. விஜய் வரும்போதும் போகும்போதெல்லாம் இவர் வணக்கம் சொல்லியிருக்கிறார். நள்ளிரவு நேரத்தில் விஜய் சில நேரங்களில் வெளியே வரும்பொழுதும் இவர் நின்றிருப்பதை விஜய் பார்த்திருக்கிறார். ஆனால் இவர் யார், எதற்காக அவர் நின்றிருக்கிறார் என விஜய் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் விஜய் போகுமிடமெல்லாம் தொடர்ந்து போயிருக்கிறார். கரூருக்கு, நாமக்கல்லுக்கு, அதற்கு இதற்கு என அவர் போகுமிடமெல்லாம் போய் நின்றிருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் அவருடைய கேன்சர் நோய்க்கு சிகிச்சை பெற கொஞ்சம் நிதி உதவி தருவார் விஜய் என்பதுதான். அதற்காக அவர் விஜயை சுற்றியே அலைந்திருக்கிறார். அவர் மா சுப்பிரமணியம் என்கிற சுகாதாரத்துறை அமைச்சரின் வீட்டிற்கு அருகே போய் நின்றிருந்தால் கூட அவருக்கு ஏதாவது உதவி கிடைத்திருக்கக்கூடும். அல்லது எடப்பாடி வீட்டுக்கு அருகில் நின்றிருந்தால் கூட அவருக்கு உதவி கிடைத்திருக்கக்கூடும். ஆனால் அவர் விஜய் ரசிகர். விஜய் ஆத்மார்த்தமாக நம்பினார். விஜய் ஏழைகளுக்கு உதவுவார் என நம்பி அவர் வீட்டு வாசல்லையே காத்து கிடந்தார். ஆனால் விஜய் திரும்பி பார்க்கவே இல்லை. கடைசியாக சேலத்திற்கு விஜய் வருகிறார் என இருக்கிற காசையெல்லாம் திரட்டி போட்டுக்கொண்டு சேலத்துக்கு வந்தார். பசி வயிற்றை கிள்ளியது, வறுமை வாட்டியது, நோய் கொன்று கொண்டிருந்தது. இதையெல்லாம் மீறி விஜய் எனக்கு எப்படியாவது உதவுவார் என அவர் காத்திருந்தார். ஆனால் விஜய் திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த சோகத்தில் விஜய் மாநாட்டில் பேசி கொண்டிருக்கும் பொழுது விஷம் குடித்து அந்த மாநாட்டு திடலிலேயே இறந்து விழுந்திருக்கிறார். அவர்
தனது கஷ்டம் அனைத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி வைத்து விஜய் எந்த அளவுக்கு மனிதாபிமானமாக உதவுவார் என்பதை விரிவாக விவரித்திருக்கிறார். அவர் எடுத்த முயற்சிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜய் திரும்பி பார்க்கவில்லை என்பதை சோகமாக பதிவிட்டு அவர் எனது மரணத்திற்கு காரணம் எனது வறுமையே என்பதை தெளிவாக குறிப்பிட்டுவிட்டு செத்து போயிருக்கிறார். இது தற்கொலைதான் என்றாலும் இந்த தற்கொலைக்கு காரணம் யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இதில் விஜய்க்கும் பங்குள்ளது என்கிற செய்தி மிகவும் மோசமாக வாட்டுகிறது. சூரஜ் என்கிற வாலிபன் இறந்ததை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த மரணத்திற்கு காரணமான அலட்சியம், நெக்லிஜென்ஸ், இதை ஒரு பிரிவாக சேர்த்து அதில் பலரை சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவின் சேலம் மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட பலர் இந்த வழக்கில் சிக்கக்கூடும் என்கிறார்கள். சூரஜின் வழக்கோடு முருகனின் தற்கொலை வழக்கையும் வழக்காக எடுத்து போலீசார் விசாரிக்கிறார்கள். யார் என்ன செய்தாலும் சரி, இந்த 2 உயிர்கள் வராது. ஆனால் தாவேகாவினர் மட்டும் அடங்கவே இல்லை. சூரஜின் உடல் இருந்த மருத்துவமனையை நோக்கி சென்ற பத்திரிகையாளர்களை தாக்கி இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களின் வாகனங்கள், கேமராக்கள் அடித்து ஒடுக்கப்பட்டுள்ளன. பழனியாண்டி என்கிற திமுக எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளரை திருச்சியில் அடித்தார் என பத்திரிகையாளர் அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவித்த பொழுது விஜயும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் மீறி விஜய்க்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்காக, பத்திரிகைகளில் சூரஜின் மரணம் செய்தி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பயங்கரமான அட்டூழியத்தை தாவேகாவினர் அரங்கேற்றியிருக்கிறார்கள். சூரஜின் மனைவிக்கு 8 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி 3 லட்சம் ரூபாயைத்தான் சேலம் மாவட்ட செயலாளர் இதுவரை கொடுத்திருக்கிறார். 8 லட்சம் ரூபாயும் கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் நடந்த மரணங்களில் கரூர் மரணத்தை தவிர யாருக்கும் தாவேகாவிலிருந்து நிதி தந்ததில்லை. கரூர் மரணம் தவிர 14க்கும் மேற்பட்ட மரணங்கள் தாவேகா தொண்டர்கள் அந்த பிணம் தின்னும் கட்சியில் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் 5 பைசா கூட கொடுக்கவில்லை. சூரஜுக்கு மட்டும் காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காசும் பாதி அளவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் தாவேகாவினர். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரவீன்குமார் அபினவ் என்கிற சேலம் கமிஷனர், இவர்தான் அந்த சேலம் பொதுக்கூட்ட விவகாரங்களை கவனித்தவர். அவர்கள் 12 மணிக்கு கூட்டம் நடத்துகிறேன் என அனுமதி கேட்டால் அந்த உச்சி வெயிலில் இவர்களுக்கு ஏன் போலீசார் அனுமதி கொடுத்தார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. அதே போல இந்த பிரவீன்குமார் அபினவ் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கிற குரலும் எதிரொலித்திருக்கிறது. இப்படி விஜய் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு என்பது ஒரு மரணத்தின் நிகழ்வாகவே மாறியிருக்கிறது. ஒரு முக்கியமான இன்னொரு அரசியல் செய்தி, சசிகலா அடங்கவில்லை. சசிகலாவும் ஓபிஎஸும் கமுதி அருகே, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வருகிற 24ஆம் தேதி ஒரு ரகசிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் கலந்து கொள்கிறார், சசிகலா கலந்து கொள்கிறார் மற்றும் முக்குளத்தோர் இன பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். அந்த கூட்டம் எடப்பாடிக்கு எதிராக வியூகங்களை அமைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமையப்போகிறது. மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். ஆகவே அந்த கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் என்று எல்லோராலும் கருதப்படுகிறது. அந்த கூட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என அதிமுக தரப்பில் மிகப்பெரிய முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அமித்ஷா அடுத்த வாரம் தமிழகம் வருகிறார். ஒரு வாரம் தமிழகத்திலேயே தங்குகிறார். ஒரு வாரத்தில் பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த கூட்டணி விவகாரங்களில் அவர் முக்கியமான நிலை எடுக்கிறார். இப்பொழுது முக்கியமான செய்தி, நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், சசிகலா ஓபிஎஸ்ஸுடன் தேமுதிகவும் சேர்ந்து விட்டது. இவர்கள் மூவரும் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், தொகுதிகள் எண்ணிக்கை மற்றும் பணம்
சசிகலா பணம் கேட்கிறார். சசிகலா அதிமுக கட்சிக்குள் வர வேண்டும், அவருக்கு பதவிகள் தர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளைத்தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தேமுதிக, ஓபிஎஸ் ஆகியோரை சேர்த்து கொண்டு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு தர வேண்டும், அப்பொழுதுதான் நான் என்டிஏ கூட்டணியில் இணைவேன் என சசிகலா அமித்ஷாவுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். அமித்ஷா எந்த அளவுக்கு தமிழகத்தில் அவருடைய விசிட் இருந்தது என்றால், பொன்னாரும் நயினாரும் அவரை வரவேற்றார்கள் திருச்சியில். அதே போல அவர் காரைக்கால் போகும்போது வழி அனுப்பியும் வைத்தார்கள். அந்த நேரத்தில் BL சந்தோஷ் சென்னையில் இருந்தார். அவர் ஒரு கூட்டத்தையும் இங்கே கூட்டியிருந்தார். அமித்ஷா பாண்டிச்சேரிக்கு போவதால் அவர் தமிழ்நாடு விஷயங்களுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். அமித்ஷாவை வரவேற்கவும், அவரை சென்ட் ஆஃப் செய்யவும், அதே நேரத்தில் BL சந்தோஷ் கூட்டிய கூட்டத்திலும் அண்ணாமலை புறக்கணித்தார். அண்ணாமலை விரைவில் ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார் என்று ஆருடங்கள் இப்பொழுதே வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அண்ணாமலை இதுவரை BL சந்தோஷ் கூட்டம் கூட்டினால் போய்விடுவார், அமித்ஷா வந்தால் போய்விடுவார், மோடி வந்தால் கூட போய்விடுவார். ஆனால் இந்த முறை அமித்ஷா வந்தும் அண்ணாமலை போகவில்லை. BL சந்தோஷ் கூட்டிய கூட்டத்திற்கும் அண்ணாமலை செல்லவில்லை. ஆகவே அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் என்கிறார்கள். அமித்ஷா பாண்டிச்சேரியில் காரைக்காலில் பேசிய கூட்டத்தில் அவர் நாராயணசாமியை திட்டினார். நாராயணசாமி ஊழல்வாதி என்று பேசினார். அவரது பேச்சை மொழிபெயர்ப்பு செய்த சுதர்சன் என்பவர் பாஜகவின் ஆதரவு கட்சியான ரங்கசாமி ஊழல் என்றார். ரங்கசாமி ஊழல் பேர் வழி என அமித்ஷா திட்டியதாக சுதர்சன் தவறாக பதிவு செய்கிறார். அவர் திட்டியது நாராயணசாமியை, இவர் பதிவு செய்தது ரங்கசாமியை. தலையில் அடித்து கொண்ட அமித்ஷா, இப்படியெல்லாமா டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் அமர்த்துவீர்கள், இவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று தலையில் அடித்து கொண்டார். இதுதான் அமித்ஷாவின் நிலை. டிடிவி தினகரன் இன்று ஜெயலலிதா ஆட்சி வர வேண்டும் என்பதை OPS தீர்மானிப்பார், OPS முடிவு செய்வார் என ஒரு தூது விட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களால் தங்களது அணிகளையே ஒன்று சேர்க்க முடியவில்லை. அடுத்த வாரம் சென்னைக்கு வரும் அமித்ஷா தேமுதிக, OPS, சசிகலா எல்லோரையும் ரவுண்டு கட்டி அடின்னு அடித்துவிட்டு அவர்களை எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவார் என்கிற எதிர்பார்ப்பு மட்டும் அதிமுக கூட்டணியில் மிஞ்சுகிறது. இதற்கிடையே தேர்தல் ஆணையம் மிக சுறுசுறுப்பாக இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிறது. இருக்கக்கூடிய திமுக மந்திரிகள் மீது ரெய்டு நடத்த வேண்டும். அதே நேரத்தில் திமுகவின் பண விநியோகத்தை தமிழகம் முழுவதும் தடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். மத்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி உட்பட 5 மாநிலங்களுக்கு 5 எலெக்ஷன் அப்சர்வர்கள் எனப்படும் தேர்தல் பார்வையாளர்களை நியமித்துள்ளது. இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுங்கட்சி செலவிடக்கூடிய தொகைகளை கண்காணிப்பதுதான் இவர்களுடைய வேலை. அதில் தமிழகத்திற்கு பிரதாப் சிங் என்கிற ஓய்வு பெற்ற IRS அதிகாரியை பார்வையாளராக இவர்கள் நியமித்துள்ளார்கள். அந்த பார்வையாளருடைய பார்வை என்பது வித்தியாசமாக இருக்கும். அவர் வெறும் ஆளுங்கட்சி செலவு செய்யக்கூடிய தொகையை மட்டும் கண்காணிக்க மாட்டார். அடுத்தபடியாக திமுக அமைச்சர்கள் 5 பேர் மீது KN நேரு, மூர்த்தி, பிரபாணி, ஏவா வேலு உட்பட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ரெய்டு நடவடிக்கைகளை துவக்க இருக்கிறது. அந்த ரெய்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் வேலையில்தான் இந்த பிரதாப் சிங் ஈடுபடுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரதாப் சிங்கின் வருகை மிகவும் டென்ஷனான விஷயமாக திமுக முகாமில் பார்க்கப்படுகிறது. பாஜகவின் மதுரை வேட்பாளராக இருக்கக்கூடியவர் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்திருக்கிறார். அவர் ஒரு விளக்கு பூஜையை தமிழகம் முழுவதும் நடத்துவதற்காக ஒரு முன்மாதிரியான திட்டத்தை தயாரித்திருக்கிறார். பாஜக என்பது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை கையில் எடுத்து போராடக்கூடிய ஒரு கட்சி, அதை பெண்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய கட்சி. ஆகவே பெண்கள் மத்தியில் வாக்கு வாங்குவதற்காக தெருவுக்கு தெரு ஒரு தெருவிளக்கு பூஜையை நடத்துமாறு ராமசுப்ரமணியன் என்கிற RSS காரர், இது ஒரு RSS டெக்னிக், இவர்கள்
ஆண்டாண்டு காலம் இதைத்தான் செய்வார்கள். தெருவிளக்கு பூஜை என்கிற பெயரில் பெண்களை திரட்டி அவர்களை பாஜக உறுப்பினராக்குங்கள் என்கிற கோஷத்தோடு மதுரையில் களமிறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே மிஸ்டு கால் என கொடுத்து பாஜகவில் சேர்த்தவர்கள் இவர்கள். அது பொய்த்து போய் புளித்து போய்விட்டது. இந்நிலையில் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவையும் விஜயையும் தொடர்பு படுத்தி பேசியதை திமுக கையில் எடுத்து அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறது. தமிழச்சி தங்கபாண்டியன் உட்பட திமுகவினர் அதை நீங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட பெண்ணின் வாழ்க்கையை விஜயோடு இணைத்து பேசலாம் என்று கேள்வி எழுப்ப, என்னப்பா திமுக தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறதா என்கிற ரீதியில் மலைத்து போய் தாவேகாவினர் பார்க்கின்ற கூத்தும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கிற திமுக பேச்சாளருக்கு 3 வருடம் 3 மாதம் தண்டனை, 20,000 ரூபாய் ஃபைனை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. குஷ்புவையும் கவர்னரையும் இணைத்து பேசிய ஒரு பேச்சுக்காக தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு கிடைத்துள்ளது. இது பாஜகவினர் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேசுகிறார் என்று தொடர்ந்து புகார்கள் சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது வெறும் வாயில் மெல்வதற்கு அவல் கிடைத்தது போல் ஆகிவிட்டது என்கிறார்கள். ஆக விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட 2வது மரணம், அது தொடர்பான வழக்குகள், சசிகலா கூட்டக்கூடிய கமுதி கூட்டம், தேர்தல் ஆணையம் புதிதாக பாயக்கூடிய விஷயங்கள், அமித்ஷா வருவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அத்துடன் சில விஷயங்களை இணைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆதரவும் வாய்ப்பும் அளித்த உங்களுக்கு நன்றி.